கடினமான சவால் நாள் 166. எதுக்கு ப்ரோ வீடியோ வர இவ்வளோ லேட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். ஜான்சினா ரிட்டையர்மெண்ட்டு, மெஸ்ஸி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இன்ஸ்டாகிராமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம எதுக்கு நடுவில் காம்படிஷன்னு ரீல் விடலை. ஹெவி காம்படிஷன் மச்சி. அவங்களுக்குள்ள தானே காம்படிஷன், இவனுக்கு என்ன பிரச்சனை? கீழ்கட்டளையில் இருக்கிற பவித்ரா மஹாலில் தான் நடந்தது இந்த ஸ்டேட் லெவல் பெஞ்ச் ப்ரெஸ் ஈவெண்ட். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் தான் இதை கண்டக்ட் பண்ணாங்க. நாங்கள் மட்டும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே வந்து சேர்ந்துட்டோம். காம்படிஷனில் யாரையுமே காணோம். என் பாடியில் வேறு ப்ரோட்டீன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. ப்ரொவிஷன் ஷாப்புக்கு போயிட்டேன். எனக்கு ஒரு ரேர் கண்டிஷன் இருக்குது, அது பேர் தான் ஹைப்பர் மெட்டபாலிசம். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு அது பத்தாது, பாடி வெயிட்டு ஏறவும் ஏறாது. நீங்கள் யோசிக்கலாம், மூசு உண்டையை சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் முடிச்சு போடுறான்னு. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். எங்கேயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் எங்கேயா இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. பசங்க கூட ஃபன் பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது. காம்படிஷன் அரேனால கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு அண்ணன் சொன்னார். அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? நீங்கள் ஒரு அசோசியேஷன்லேருந்து வேறு ஒரு அசோசியேஷனுக்கு ஜம்ப் ஆகுறீங்கன்னா வேலிடான ரீசனை ஒரு பேப்பரில் மென்ஷன் பண்ணி அதை டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் ஆர் ஸ்டேட் அஃபிஷியல் கிட்ட கொடுக்கணும். இல்லைனா பல சட்ட சிக்கல்களை நீங்கள் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். இவன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறான்னு நீங்களே பாருங்கள். எடுத்தது என்னவோ பிரிண்ட் அவுட்டு. முகமது ஃபகீம்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சின்சியர்லி சரண்னு என் பேரில் முடிச்சிருக்கான். இதெல்லாம் நியாயமாங்க? கொடுங்க பெரியப்பா. நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க. என்ன குசு குசு குசுன்னு கையில் தொண்ணு போடப்பா. சங்க முக்கியமா சாப்பாடு தான் முக்கியம். நீங்கள் பார்த்த வரைக்குமே நான் 2 வாட்டி சாப்பிட்டுட்டேன். இன்னமும் பாடி வெயிட்டு 57.4 தான் இருக்குது. தட்டோட்டி ஜெட்டியுள்ள கல்லை போட்டு தான் நிற்கணும். 57.450 kg, என்னை விட 50 கிராம் மேலே வாங்கி ஃபகீம் முதலிடம் வகிக்கிறார். என்னோட ஃபர்ஸ்ட் காலாக 110 kg கொடுத்துட்டேன். செகண்ட் அண்ட் தேர்ட் கால் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்னோட கோச் கார்த்தி சார் கொடுப்பாரு. பாடி வெயிட்டு கொடுத்துட்டேன்டா பாய்ஸ், அடுத்தது நான் தான் சொன்னால் கடிக்க வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் இன்சரில் இருக்கிற ஐ காணாமல் போயிட்டுருக்கோம். எனக்கு எதிரி வேறு எங்கேயும் இல்லை, உள்ளே தான் இருக்கிறேன். காலையிலேருந்து என் முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்கலாம். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் கான்ஃபிடென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஸ்வெட் இன் ப்ராக்டிஸ் லெஸ் ப்ளீட் இன் வார்ன்னு சொல்லுவாங்க. காற்று மழை புயல்னு பார்க்காம ஜிம்முக்கு போனோம். 4 செஷன் போயிருந்தாலும் எங்களை நறுக்குன்னு ரெடி பண்ண எங்கள் கோச்சுக்கு பெரிய நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த பாய்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் ஸ்டாப் ஃபிட்னஸ். மோஸ்ட் ஆஃப் தட் டைம் ஐ எம் திங்கிங் பவர் லிஃப்டிங் இட்ஸ் அ இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ், பட் த பாய்ஸ் ப்ரூவிங் இட்ஸ் ராங். இட்ஸ் அ டீம் ஸ்போர்ட். ஐயோ, ஃபர்ஸ்ட் கால் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? என் பேர் தான், நான் அடுத்தது இதோ வரேன்.